நம்ம நாட்டில் இன்றைக்கி நிலைமைக்கு இந்த பலாப்பழத்தில் எறும்பு மொய்க்கிற மாதிரி இன்றைக்கி பெண்கள் பின்னாடி எறும்பாக மனுஷங்க முச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அழகான பெண்களை பார்த்துட்டா உடனே அந்த பெண்ணை அணிவிக்கணும்னு பணக்கார பயல்களும் துடிக்கிறாங்க, ஏழை பயல்களும் துடிக்கிறாங்க. இவளை கட்டினா நல்லா இருக்கும்னு அந்த ஏழை பயலும் நினைக்கிறான். ஆனால் அவன் ஒன் சைடாக காதலிச்சு கடைசியில் அந்த அழகு கிடைக்கலன்னா செத்தும் போயிடுறான். ஆனால் அந்த பணக்கார அவளை எப்படியாவது வலுக்கட்டாயப்படுத்தி உனக்கு கார் வாங்கி தரேன், பங்களா வாங்கி தரேன், செயின் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு சொல்லி மண்டையை கழுவி அவளை கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவேன். ஆனால் கொண்டு போய் அங்கே பல சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாள். ஆனால் அப்போ தான் அவளுக்கு அந்த எண்ணம் வரும், இந்த பணக்காரனை காட்டில் அந்த பிச்சைக்காரன் எவ்வளவோ மேல். நம்மளுக்கு கஞ்சோ கூழ ஊற்றினாலும் நம்மளை நல்லா பார்த்துருப்பான். நம்ம ஏமாந்து காருக்கும் பங்களாவுக்கும் வீட்டுக்கும் ஆசைப்பட்டு வந்துட்டோம். இனி நம்ம வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கும் பிள்ளையை பெற்றுருவா. பிள்ளையை பெற்றுட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போகையில் தான் அங்கே ஊர் மக்கள் சொல்லுவாங்க, இங்கே பாடுறா இவன் அழகா இருக்கா, இவன் குரங்கு மாதிரி இருக்கான், எப்படிரா இவன் பிடிச்சான் இவளை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு இழிவான பேர்களாம் கிடைக்கிது. ஆனால் நம்ம ஆண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. எம்பிட்டு இழிவான பேர் கிடைச்சாலும் நம்ம பரவாயில்லடா பார்த்துக்குருவோம்டா, அவளை அடைஞ்சிட்டோம்ல, அடுத்து வேறவளை அடையணும்டா. இப்படித்தான் அன்றைக்கி ஆண்கள் மனசு போய்கிட்டு இருக்குன்னா நிறையா பெண்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப தப்புன்றது ஆண்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் இன்றைக்கி பரவாயில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் இருக்க முடியாது. சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப மாறி போச்சு. நீ ஜெயிலுக்கு தான் போகணும்.